الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. عباد الله اتقوا الله ألا فقد فاز المتقون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹ்வின் அச்சத்தை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வை பயந்து கொண்டவர்கள் இம்மையிலும் வெற்றி அடைவார்கள், மறுமையிலும் வெற்றி அடைவார்கள். சிறந்த வாழ்க்கையை அவர்களுக்கு தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்திலே அல்லாஹ்வை பயந்து கொண்டவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ்வை பயந்து கொண்ட நன்மக்களில் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமிக்க ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்டுகளை படைத்து அந்த ஆண்டுகளை ஒவ்வொரு ஆண்டையும் 12 மாதங்களாக பிரித்தவன். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை புனிதமான மாதமாக அல் அஷ்ஹுருல் ஹுரும், கண்ணியமிக்க புனிதமிக்க மாதங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த மாதங்களில் ஒன்றில்தான் நாம் இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதங்களில் நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், இந்த மாதங்களிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய அமல்கள், வழிபாடுகளை பற்றி நமக்கு மிக அதிகம் கூறியிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லீம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். அல்லாஹுவின் வேதத்தில் என்ன எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள், எதை செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து ஆதாரத்தின் அடிப்படையில் செய்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஒரு நிலைமையாக, ஒரு முஸ்லிமுடைய செயலாக இருக்க முடியும். அந்த அடிப்படையிலே கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதம், அடுத்து நாம் சந்திக்க இருக்கின்ற ஒரு மாதம் துல் ஹஜ், ஹஜ்ஜுடைய மாதம் என்ற ஒரு சிறந்த மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை புனிதமிக்க 4 மாதங்களில் ஒரு மாதமாக வைத்திருக்கிறான். துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப் என்ற இந்த 4 மாதங்கள் புனித மாதங்கள். அந்த 4 மாதங்களில் ஒன்றுதான் துல் ஹஜ் என்ற ஹஜ்ஜுடைய மாதம். ஒருவர் இஹ்ராம், ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்ட வேண்டும் என்றால் அவர் இந்த துல் கஅதா மாதத்திலிருந்து அவர் இஹ்ராமை ஆரம்பிக்கலாம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த துல் ஹஜ் மாதத்தின் பிற 8 ஹஜ்ஜுடைய அமல்களை ஆரம்பிப்பார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லாமல் தங்கி இருக்கக்கூடிய மக்களாகிய நம்மை போன்றவர்கள், இவர்களுக்கு இந்த துல் ஹஜ் மாதத்திலே சில விசேஷமான அமல்களை, சில விசேஷமான சட்டங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அவற்றிலே நாம் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கண்ணியத்திற்குரியவர்களே, துல் ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் பெரும்பாலான மக்களுக்கு
இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை பற்றிய சிறப்பு, அதனுடைய உயர்வு தெரியாமல் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்தின் இந்த 10 நாட்கள் 10 பகல்களை பற்றி குறிப்பாக சொல்லும் பொழுது வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரின் வஷ்ஷஃபி வல் வத்ர் வல் லைலி இதா யஸ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 நாட்களின் மீது சத்தியமாக என்று இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். மார்க்க அறிஞர்கள் இதற்கு விளக்கமாக சொல்லும் பொழுது, ரமலானுடைய கடைசி 10 இரவுகளிலே மிகச் சிறந்தவை, பகல்களிலே மிகச் சிறந்தவை துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்களிலே அதிகம் அமல் செய்பவர்களாக, நல்ல அமல்களை விரைந்து செய்பவர்களாக இருந்தார்கள். இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களிலே அதிகமாக திக்ர்கள் செய்வது, தக்பீர்கள் ஓதுவது, முடிந்தால் நோன்பு வைப்பது, தான தர்மங்கள் செய்வது என்று நிறைய வணக்க வழிபாடுகளை எவ்வளவு அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு இந்த 10 நாட்களிலே அமல்களை அதிகப்படுத்துவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 10 நாட்களின் பகல்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் ஏனைய நாட்களின் பகல்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விட அல்லாஹ்விடத்திலே மிக உகந்தது என்பதாக. இந்த துல்ஹஜ் மாதத்தின் அமல்களிலே ஒன்றுதான் குர்பானி கொடுப்பது, அல்லாஹ்விற்காக பிராணியை அறுத்து பலியிடுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கௌசர் என்ற அந்த அத்தியாயத்திலே இன்னா அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே நாம் உமக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்திருக்கிறோம், கௌசர் என்ற தடாகத்தை உங்களுக்கு விசேஷமாக நாம் கொடுத்திருக்கிறோம், ஆகவே ஃபஸல்லி நீங்கள் தொழுது வணங்குவீர்களாக, வன்ஹர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் உங்களது ரப்புக்காக நீங்கள் தொழுது வணக்க வழிபாடுகளை செய்வீராக, அறுத்து பலியிடுவீராக. இந்த இடத்திலே குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய அந்த தொழுகை, துல்ஹஜ் மாதத்தின் ஹஜ் பெருநாளுடைய அந்த பிறை 10 அன்று தொழப்படக்கூடிய அந்த தொழுகையும் அன்று கொடுக்கப்படக்கூடிய குர்பானி வணக்கத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹுவை நன்றி செலுத்துவதற்காக, அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவதற்காக, அல்லாஹுவை புகழ்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்திலே நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஒன்றுதான் துல்ஹஜ் பிறை 10 அன்று நாம் தொழக்கூடிய அந்த பெருநாள் தொழுகையும், அந்த தொழுகைக்கு பின்னால் நாம் அறுத்து அல்லாஹுவிற்காக பலியிடக்கூடிய அந்த குர்பானி பிராணியும். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். மேலும் சூரத்துல் அன்ஆமுடைய அந்த இறுதி வசனங்களிலே 162வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நபியே நீங்கள் சொல்லுங்கள், எனது தொழுகை, என்னுடைய குர்பானி பிராணிகள், வ மஹ்யாய நான் இந்த உலகத்தில் வாழ்வதும், வ மமாதி எனது மரணமும் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். நுசுக் என்ற இந்த வார்த்தை சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகின்றார்கள், இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா பிறை 10 அன்று அறுத்து பலியிடக்கூடிய அந்த பலிப்பிராணியைத்தான் நுசுக் என்று குறிப்பிடுகின்றார். அப்போ குறிப்பாக தொழுகை என்று சொல்லும் பொழுது எப்படி சூரத்துல் கௌசரிலே தொழுகையோடு சேர்த்து அல்லாஹு தஆலா குர்பானியை சேர்த்து சொன்னாலும், அதுபோன்று சூரா அன்-நஆமுடைய இந்த வசனத்திலும் எனது தொழுகையும் நான் அறுத்து அல்லாஹ்விற்காக பலியிடக்கூடிய அந்த குர்பானி பிராணியும் அல்லாஹ்விற்காக, அகிலங்களை படைத்த இறைவனாகிய அல்லாஹ்விற்காக என்று விசேஷமாக சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்பானியை வலியுறுத்தி சொல்கிறான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அகாமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனா 10 சினீன் யுضحி, ரவாஹு அஹ்மத். இமாம் அஹ்மத் பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே 10 ஆண்டுகள் தங்கி இருந்தார்கள். இந்த 10 ஆண்டுகளும் தொடர்ந்து உதுஹியா குர்பானி கொடுக்கக்கூடிய வழமை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், குர்பானி என்பது ஏதோ ஒரு வழக்கமான ஒரு சடங்கான செயல் அல்ல, மாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது அடையாள சின்னமாக
தன்னுடைய தௌஹீதின் அத்தாட்சிகளாக ஆக்கியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமல் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் கூறுகிறான், ذَلِكَ وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. சூரத்துல் ஹஜ்ஜுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், குர்பானியுடைய அந்த பிராணிகளை, அறுக்கப்படக்கூடிய அந்த பலி பிராணிகளை பற்றி அல்லாஹ் கூறியதற்கு பிறகு, இவை அல்லாஹுவின் அடையாள சின்னங்களில் உள்ளவை. யார் இவற்றை கண்ணியமாக மதித்து நடத்துகிறாரோ அது அவருடைய உள்ளத்தின் இறையச்சத்தினால் ஏற்படக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு வழமையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து வைத்திருந்தான். ஆகவேதான் நமக்கு அல்லாஹ் கட்டளை போடும் பொழுது, லா துஹில்லு ஷஆயிரல்லாஹ் வலல் ஷஹ்ரல் ஹராம் வலல் ஹத்ய வலல் கலாயித், நீங்கள் புனிதமிக்க மாதங்களை பங்கப்படுத்தி விடாதீர்கள், அந்த மாதங்களிலே பாவங்கள் செய்து அந்த மாதத்தின் புனிதங்களை பாழாக்கி விடாதீர்கள் என்று சொல்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள், அல்லாஹ் எவற்றை கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ அந்த இடங்களில் பாவம் செய்து அந்த இடங்களின் புனிதத்தை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள், பாழ்படுத்தி விடாதீர்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேர்ச்சை செய்யப்பட்டு, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று நியத்து செய்யப்பட்டு மாலையிடப்பட்ட குர்பானி பிராணிகள், மேலும் குர்பானிக்காக வேண்டி வாங்கப்பட்ட குர்பானி பிராணிகள், இவற்றையும் நீங்கள் பாழ்படுத்தி விடாதீர்கள், இவற்றை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள், இவற்றின் கண்ணியத்தை நீங்கள் குறைத்து விடாதீர்கள். அதாவது அவற்றுக்கு தேவையான உணவை கொடுப்பது, அவசிய தேவை இல்லை என்றாலே தவிர, அவசியமான ஒரு தேவை இருந்தாலே தவிர அந்த பிராணிகளின் மீது அதாவது பயணம் செய்யாமல் இருப்பது. உதாரணத்திற்கு ஒரு ஒட்டகத்தை ஒருவர் குர்பானிக்காக வாங்கி வைத்திருக்கிறார். அதாவது ஹஜ்ஜிற்கு மாதத்திலே ஹஜ்ஜில் அறுப்பதற்காக வேண்டி அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி அந்த குர்பானி பிராணியை அழைத்து செல்லும் பொழுது அவருக்கு பயணம் செய்வதற்கு வேறு ஒரு ஒட்டகம் இல்லை என்றாலே தவிர அதன் மீது சவாரி செய்யாமல் இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஒரு கண்ணியப்படுத்தும்படி கட்டளையிட்டு இருக்கிறான். காரணம், அல்லாஹ்வுக்காக நியத்து செய்யப்பட்டு அறுக்கப்படக்கூடிய ஒரு குர்பானி பிராணி என்று. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று முஸ்லிம்களிலே பலர் இந்த குர்பானியின் விஷயத்திலே அலட்சியம் செய்வதை பார்க்கிறோம். ஒரு சில இடங்களிலே மக்கள் இந்த குர்பானியை அறுக்கின்ற விஷயத்திலே ஆர்வம் காட்டுகின்ற அதே ஒரு நிலையிலே மற்றொரு பக்கம் நாம் பார்க்கும் பொழுது முஸ்லிம்களிலே பலர் இந்த குர்பானி விஷயத்திலே இங்குதான் நாம் ஆடுகள் நிறைய அறுக்கிறோமே, இங்கு தேவையில்லை என்று அவர்கள் காசுகளை தர்மம் கொடுப்பவர்களாக அல்லது அந்த குர்பானியை வேறு ஒரு ஊரிலே அறுப்பதற்காக அனுப்பக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, ஏழையினுடைய ஹக்கு என்று ஒன்று இருக்கின்ற அதே நேரத்தில் அல்லாஹுடைய சட்டம் இது, ஷஆயிர், அல்லாஹுடைய அடையாள சின்னங்களிலே ஒன்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகள் தாங்களாக குர்பானி பிராணியை அவர்கள் ஊரிலே அறுத்திருக்கிறார்கள். மதீனாவை சுற்றியுள்ள கிராமங்களிலே தேவைகள் இருந்தன, அங்கு நீங்கள் உங்களது குர்பானி பிராணிகளிலே சிலவற்றை அனுப்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ஆனால் அறுக்கப்பட்டதற்கு பிறகு அதனுடைய இறைச்சியிலிருந்து சிலவற்றை நாமும் சாப்பிட்ட பிறகு அந்த மீதி இருக்கக்கூடிய இறைச்சிகளை வேண்டுமானால் அனுப்பலாமே தவிர, ஆனால் மொத்தமாக நாம் கொடுக்க வேண்டிய நம்மீது கடமையான ஆட்டையை அல்லது நம்மீது கடமையாக இருக்கக்கூடிய அந்த குர்பானியின் பங்கை, அந்த மாட்டையோ வேறு ஒரு ஊர்களிலே அறுப்பது இஸ்லாமிய நடைமுறைகளிலே, சுன்னாவின் நடைமுறைகளிலே உள்ளது அல்ல என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த உதுஹியா என்பது அது ஒரு ஆடாக கொடுக்கலாம் அல்லது மாடாக அல்லது ஒட்டகமாக கொடுக்கலாம். இந்த உதுஹியாவுடைய சட்டம் என்னவென்றால், உதுஹியா கொடுப்பது யாருக்கு வசதி இருக்கிறது, யாருக்கு ஒரு உதுஹியாவை வாங்கி, அதாவது ஒரு ஆட்டை வாங்கி கொடுப்பதற்கோ அல்லது ஒரு மாட்டிலோ ஒரு ஒட்டகத்திலோ ஒரு பங்கை பெற்றுக்கொள்வதற்குண்டான சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது உதுஹியா கொடுப்பது கட்டாய கடமையாக, வாஜிபாக இருக்கிறது. ஒரு விரும்பத்தக்க செயல், விரும்பினால் கொடுக்கலாம், விரும்பவில்லை என்றால் விட்டுவிடலாம் என்ற ஒரு செயல் அல்ல, மாறாக வாஜிபான செயலாக இருக்கிறது. இப்னு மாஜா ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்றை, மன் கான லஹு சிஅத்துன், மன் கான லஹு சிஅத்துன் வலம் யுضحி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, யாருக்கு வசதி இருந்து அவர் உதுஹியா தர வேண்டும் என்ற நியத்து இல்லையோ, உதுஹியா கொடுக்க வேண்டும் என்ற நியத்து இல்லையோ, நாங்கள் பெருநாள் தொழக்கூடிய அந்த பெருநாள் மைதானத்திற்கு அவர் வர வேண்டாம்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தடை உத்தரவை பாருங்கள். பெருநாள் மைதானத்திற்கு தொழுகையே கடமை இல்லாத ஹைதுடைய பெண்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். நிஃபாசுடைய பெண்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். எந்த பெண்ணுக்கு உடுத்துவதற்கு மேலாடை ஹிஜாபுடைய ஆடை இல்லையோ இரவல் வாங்கி கொண்டாவது ஹிஜாபை அணிந்து கொண்டு அவள் பெருநாள் மைதானத்திற்கு வர வேண்டும். வெட்கி தூங்கிட்டு இருக்காங்க, வெட்கி தனது திரைக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய அந்த பெண்கள் கூட பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டும் என்று கட்டளையிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுஹியாவின் விஷயத்தில் வசதி இருந்தும் அலட்சியம் செய்யக்கூடிய, உதுஹியாவின் விஷயத்தில் வசதி இருந்தும் கொடுக்காமல் அலட்சியம் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தடை என்ன? மன் கான லஹு சிஅத்துன் வலம் யுதஹி, வசதி இருந்தும் யார் உதுஹியா கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஏற்பாட்டில் இல்லையோ ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் நாம் தொழக்கூடிய அந்த பெருநாள் மைதானத்திற்கு வர வேண்டாம். அந்த அளவிற்கு நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்பை காட்டியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, இன்று நம்மிலே பலர் அதற்குண்டான சரியான ஏற்பாடு செய்யாமல் கடைசி நேரம் வரை பார்த்து கொள்ளலாம். எத்தனையோ நம்முடைய மேல்மிச்சமான செலவுகளை குறைத்தால், அனாவசியமான செலவுகளை அறவே செய்யாமல் இருந்தாலே கண்டிப்பாக ஒவ்வொருவரும் குர்பானி கொடுப்பதற்குண்டான வசதியை பெறுகிறார். ஆட்டை கொடுக்கலாம். அதற்காக ஒரு 6 மாதமாக நாம் செலவுகளை குறைத்து, ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ளவர் கூட ஒரு 6 மாதமாக தனது செலவுகளை குறைத்து அவசியமான செலவுகளை கூட அல்லாஹ்விற்காக வேண்டி சுருக்கிக் கொள்வாரே ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டை கொடுக்கலாம். அதுவும் முடியவில்லை என்றால் மாட்டிலே ஒரு பங்கை அல்லது ஒட்டகத்திலே ஒரு பங்கை, மாட்டுடைய பங்கு என்பது நமது ஊரை பொறுத்தவரை மிக ஒரு இலகுவாக சௌகரியமாக எல்லோரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது அதை கூட வாங்கி அதில் ஒரு பங்கு கூட சேர முடியாமல் ஒருவர் அலட்சியம் செய்வாரே ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த புனித கடமையிலே அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய அலட்சியம் என்பதை அவர் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதிலிருந்து விலகி தௌபா செய்ய வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த வார்த்தையை பாருங்கள். மன் கான லஹு சிஅத்துன், யாருக்கு மேல்மிச்சமாக இருக்கிறதோ தனது செலவுகளை போக, அதாவது அன்றாட உணவு அல்லது அந்த மாதத்திற்குரிய உணவு போக அவரிடத்திலே வசதி மேல்மிச்சமாக இருக்குமே ஆனால் வலம் யுதஹி, உதுஹியா கொடுக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டில் அவர் இல்லை என்றால் ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, நாம் தொழக்கூடிய மைதானத்திற்கே அவர் வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள், நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கட்டளையை பார்க்கிறோம். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, ஒட்டகமாக இருந்தால் அல்லது மாடாக ஆடாக இருந்தால் அந்த குர்பானி பிராணி எத்தனை வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னாவின் அடிப்படையிலே ஒட்டகமாக இருக்குமானால் அரபி மாத கணக்குப்படி சரியாக 5 ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடாக இருக்குமேயானால் முழுமையாக 2 ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அல்லது ஆடுகளாக இருக்குமேயானால் 6 மாதங்கள் முழுமையடைந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்பாக உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லஹைனா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஜித்இன் மினல் ضأن ரவாஹு நஸை, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே செம்மறி ஆட்டிலே 6 மாதம் முழுமையான ஆட்டை நாங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்தோம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, சனியா அல்லது முசின்னா என்று சொல்லப்படும் ஒட்டகமாக இருக்குமேனால் 5 ஆண்டுகள் முழுமையடைந்திருக்க வேண்டும். மாடாக இருக்குமேனால் 2 ஆண்டுகள் முழுமையடைந்திருக்க வேண்டும். அதைத்தான் நாம் குர்பானியிலே பயன்படுத்த முடியும். ஏதோ ஒரு பிராணியை கணக்கில்லாமல் அறுத்துவிட்டால் நிறைவேறிவிடும் என்று நினைக்கக்கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே. மேலும் அந்த குர்பானி கொடுக்கப்படக்கூடிய அந்த பிராணியை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை நாம் அபூதாவுதிலே பார்க்கிறோம். அர்பஉ லா தஜூஸு ஃபில் அதாஹி, 4 வகையான குர்பானி, 4 வகையான பிராணிகளை குர்பானியிலே உதுஹியாவிலே கொடுக்கக்கூடாது. ஒன்று, எதனுடைய குறை தெளிவாக தெரிந்திருக்கிறதோ, அதனுடைய காயம் ஏற்பட்டதால் அல்லது நோய் நொடி ஏற்பட்டதால் எதனுடைய குறை, அல் அவ்ரா அல் பையினு அவ்ரஹா, அதாவது
கண்ணிலே ஏற்பட்ட குறை, குறிப்பாக அதனுடைய கண் குருடாக இருக்குமேனால், 2 கண்களோ அல்லது 1 கண்ணோ குருடாக இருக்குமேனால் அப்படிப்பட்ட ஆடுகளை, மாடுகளை, ஒட்டகங்களை குர்பானி கொடுக்கக்கூடாது. வல் மரீதத்துல் பையினு மர்துஹா, தெளிவாக இது நோய் பிடித்த ஒரு பிராணி என்று தெரியக்கூடிய அளவிற்கு மெலிந்து சப்பானியாக உள்ள குர்பானி, அந்த பிராணிகளை குர்பானியிலே பயன்படுத்தக்கூடாது. வல் அர்ஜா அல் பையினு தில்ஹா, எதனுடைய நொண்டி செல்வது, அதனுடைய முடம் தெளிவாக இருக்கிறதோ அப்படிப்பட்டதையும் நாம் குர்பானியிலே கொடுக்கக்கூடாது. வல் கசீரா அல்லதி லா துன்கி, அதுபோன்று அதாவது பிறப்பிலே நல்லாக இருந்தும் அதற்கு பிறகு கை கால் முறிந்தது, இப்படிப்பட்ட ஒன்றையும் குர்பானியிலே கொடுக்கக்கூடாது. அடுத்த சகோதரர்களே, இந்த குர்பானியுடைய பிராணிகளிலே சிறந்த பிராணி என்று பார்ப்போமே ஆனால் கருப்பும் வெள்ளையும் கலந்த, அதாவது முழுமையாக வெள்ளையும் அல்லாத கருப்பிலே சாய்ந்த வெண்மையுடைய பிராணி குர்பானியிலே மிகச் சிறந்தது, குர்பானி ஆடுகளிலே சிறந்தது என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்று, தமுன் அஃப்ரா அஹப்பு இலல்லாஹ் மின் சவாதைனி, ரவாஹு அஹ்மத். 2 கருப்பு ஆடுகளை குர்பானியிலே கொடுப்பதை விட கருப்பு நிறம் சாய்ந்த வெள்ளை நிறத்தினுடைய ஒரு குர்பானி ஆடு மிகச் சிறந்தது என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவிப்பின் மூலமாக. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமையாக இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அன்னஹு கான யுضحி பிகபிஷின் அக்ரன ஃபஹீலின் ينظر في سواد يأكل في سواد ويمشي في سواد, நல்ல கொம்புள்ள அதுபோன்று ஆண் ஆட்டை, அதனுடைய நிறம் கருப்பு நிறம் சாய்ந்த, முழுமையான வெள்ளையும் அல்லாமல் முழுமையான கருப்பும் அல்லாமல் கருப்பு நிறம் சாய்ந்த அந்த பிராணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானிக்காக தேர்ந்தெடுத்து கொடுக்கின்ற வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்பானி பிராணியிலே ஒட்டகமாக அல்லது ஆடாக இருக்குமானால் அதிலே 7 நபர்கள் பங்கு சேரலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நஹர்னா மஅன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹுதைபிய்யா அல் புத்னத அன் 7 வல் பக்ரத அன் 7. ரசூலுல்லாஹுடைய காலத்திலே ஹுதைபியாவிலே 7 நபர்கள் சார்பாக ஒரு ஒட்டகத்தையும் அதுபோன்று 7 நபர்கள் சார்பாக ஒரு மாட்டையும் நாங்கள் குர்பானி கொடுத்தோம் என்று. அதுபோன்று யார் குர்பானி பிராணியை நேரடியாக அறுக்க முடியவில்லையோ அவர் தன் சார்பாக வேறொருவரை அறுப்பதற்கு நியமிப்பதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. முடிந்தால் தானாக அறுப்பது மிக சிறந்த ஒரு செயல், முடியவில்லை என்றால் தன் சார்பாக ஒருவரை நியமிக்கலாம். அந்த குர்பானி பிராணி தன்னுடைய ஊரில் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ذبح قبل الصلاة فإنما ذبح لنفسه ومن ذبح بعد الصلاة فقد تم نسكه وأصاب سنة المسلمين, رواه البخاري رحمه الله. குர்பானியினுடைய நேரத்தை பொறுத்தவரை தொழுகை முடித்ததற்கு பிறகு அந்த குர்பானி பிராணி அறுக்கப்பட வேண்டும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வரும் பொழுது அறுக்கப்பட்ட ஒரு பிராணியை பார்த்தார்கள். கேட்டார்கள், இது என்ன என்பதாக. ஒருவர் அவசரமாக அறுத்து விட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, இது ஒரு சாதாரண மாமிசத்திற்காக அறுக்கப்பட்ட பிராணியாகத்தான் இருக்குமே தவிர குர்பானியாக ஆகாது. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் தொழுகைக்கு முன்பு அறுத்தாரோ, யார் தொழுகைக்கு முன்பாக அறுத்தாரோ அவர் தனக்குடைய தேவைக்காக அறுத்தவராக ஆகுவாரை தவிர குர்பானி என்ற ஒரு அமலை, ஒரு சுன்னத்தை, அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களில் ஒன்றான அந்த வணக்கத்தை செய்ததற்காக அவர் அறுத்தவராக ஆக மாட்டார். ஒமன் தபஹ பஅத ஸலா, யார் தொழுகை முடித்ததற்கு பிறகு, துல்ஹஜ்ஜுடைய அந்த பெருநாள் தொழுகை முடித்ததற்கு பிறகு அறுப்பாரோ ஃபகத் தம்ம நுசுகுஹு, அவருடைய அந்த குர்பானி தான் குர்பானியாக முழுமையாக நிறைவேறும். அவர்தான் முஸ்லிம்களுடைய சுன்னத்தை நிறைவேற்றியவராக ஆகுவார். அடுத்து பெருநாளுடைய அந்த தொழுகை முடிந்ததிலிருந்து அன்றைய தினம் முழுமையாக, அதற்கு பிறகு ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய பிறை 11, பிறை 12, பிறை 13 அந்த சூரியன் மறையும் வரை உள்ள நேரங்களிலே அந்த குர்பானி பிராணியை அறுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு ஐயாமித் தஷ்ரீகி தபஹ், ஐயாமு தஷ்ரீக்குடைய எல்லா நாட்களும் தபஹ் குர்பானி அறுக்கப்படுவதற்குரிய நாட்கள் என்று. ஆகவே பிறை 10 அறுக்கலாம், முடியவில்லை என்றால் 11, முடியவில்லை என்றால் 12, முடியவில்லை என்றால் 13. ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும்,
அலட்சியத்தின் காரணமாக தள்ளி போடக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அமல்கள் விஷயத்திலே அமல்களை எவ்வளவு விரைந்து செய்வாரோ அவ்வளவு சிறந்தது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களை, ஒரு சில மக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னவென்றால், அந்த குர்பானி பிராணி அறுக்கப்பட்டதற்கு பிறகு அறுத்து அதை சுத்தம் செய்வதற்காக வரக்கூடிய அந்த கூலி ஆள்களுக்கு அந்த குர்பானி இறைச்சியிலிருந்து கூலியாக கொடுக்கிறார்கள். ஆனால் அது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒரு செயல். கூலி என்பது தனியாக கொடுக்கப்பட்டு விட வேண்டும். அந்த ஆட்டை கூட அவர்களுக்கு, அந்த ஆட்டினுடைய தோலை கூட கூலியாக கொடுக்கக்கூடாது. அல்லது வேறு சில உதிரி பாகங்கள், தலையையோ குடலையோ இது போன்று எந்த ஒன்றையும் கூலியிலே கணக்கிட்டு கொடுக்கக்கூடாது. அல்லது அதை கொடுப்பதற்காக அவர்களது கூலியிலிருந்து சிலவற்றை குறைத்துக் கொள்ளவும் கூடாது. கூலி என்பது முழுமையாக நிறைவு செய்யப்பட வேண்டும். அதற்கு பிறகு இவர்கள் விரும்பும்போது மற்ற முஸ்லிம்களுக்கு கொடுப்பதை போன்று மற்ற முஸ்லிம்களில் ஒருவராக கவனித்து அவருக்கு அந்த குர்பானி இறைச்சியிலிருந்து கொடுக்கப்படலாமே தவிர, குர்பானி அறுத்ததற்குண்டான கூலியிலிருந்து கணக்கிட்டு அந்த குர்பானியின் அந்த பிராணியிலிருந்து எந்த ஒன்றையும் கொடுக்கக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கட்டளையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அகூம அலா புத்னிஹி வ அன் அத்தஸத்தக பிலஹ்மிஹா வ ஜுலூதிஹா வ அஜ்லதிஹா வ அன் லா உஅதியல் ஜாஸிர மின்ஹா قال ونحن نعطيه من عندنا. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்பானி ஒட்டகங்களை அறுக்கும்படி எனக்கு கட்டளையிட்டார்கள். அதனுடைய இறைச்சியை தர்மம் செய்யும்படி, அதனுடைய தோல்களை தர்மமாக கொடுக்கும்படி எனக்கு கட்டளையிட்டார்கள். ஆனால் அவற்றிலிருந்து எந்த ஒன்றையும் அறுப்பவருக்கு, அதை சுத்தம் செய்பவருக்கு கொடுக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கட்டளையாக சொன்னார்கள் என்பதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு விஷயத்தையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். மேலும் இந்த குர்பானி அறுக்கப்பட்ட அந்த இறைச்சியை பொறுத்தவரை, அறுக்கப்பட்ட அந்த பிராணியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த இறைச்சியை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். குலு வ அத்இமு வத்தகிரு, நீங்களும் சாப்பிடுங்கள், நீங்கள் பிறருக்கும் உணவளியுங்கள், நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று. இதிலிருந்து மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தாவது, ஒன்று, அந்த குர்பானி பிராணியை அறுத்ததற்கு பிறகு அதனுடைய இறைச்சியை ஒரு பகுதியை நாம் வைத்துக் கொள்ளலாம், ஒரு பகுதியை நாம் தர்மம் செய்யலாம், ஒரு பகுதியை நாம் நமது உறவினர்களுக்கு அன்பளிப்பாக நாம் கொடுக்கலாம். இப்படி மூன்றாக பிரித்துக் கொள்வது சிறந்தது என்பதாக மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்பானி பிராணியை பொறுத்தவரை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த குர்பானியை நிறைவேற்ற வேண்டுமா, அல்லது வீட்டில் பொறுப்பாக இருக்கக்கூடிய, வீட்டுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் நிறைவேற்றினால் போதுமா என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த அந்த நிகழ்வை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து வந்த அந்த வழமையை அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். கான الرجل في عهد رسول الله صلى الله عليه وسلم يضحي بالشاة عنه وعن أهل بيته. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு மனிதர் ஒரே ஒரு ஆட்டை தன் சார்பாகவும் தனது குடும்பத்தார் சார்பாகவும் அறுப்பவராக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரே ஒரு ஆட்டை தான் வீட்டினுடைய அந்த உரிமையாளர், வீட்டினுடைய அந்த பொறுப்பாளர் தன் சார்பாகவும் தனது குடும்பத்தார் சார்பாகவும் அவர் கொடுக்கின்ற வழக்கம் உள்ளவராக இருந்தார். ஆகவே அந்த குர்பானி பிராணி என்பது வீட்டினுடைய அந்த பொறுப்பாளர், வீட்டினுடைய அந்த தலைவர் நிறைவேற்றும் பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்கள் சார்பாக நிறைவேறிவிடும். ஒவ்வொருவரும் தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோன்று இறந்தவர்களுக்காக குர்பானி கொடுப்பது, தனது உறவினர்கள் யாராவது இறக்கும் முன் ஒவ்வொரு ஆண்டும் என் சார்பாக குர்பானி கொடுத்து விடுங்கள் அல்லது இத்தனை ஆண்டுகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கட்டாயமாக வசியத்து செய்திருந்தால் அவர் சார்பாக அந்த வசியத்து நிறைவேற்றப்படலாம். அப்படி இல்லாமல் இருக்கின்ற சூழ்நிலையிலே ஒவ்வொரு ஆண்டும் போன வருஷம் மௌத்தா போன எங்கள் அத்தாவுக்கு ஒன்று, எங்கள் அம்மாவுக்கு ஒன்று என்று இப்படி இறந்தவர்களுக்காக என்று தனியாக குர்பானி கொடுப்பது சுன்னாவிலே உள்ளதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காகவோ அல்லது தனது சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காகவோ தனிப்பட்ட முறையிலே இறந்தவர்களுக்காக குர்பானி கொடுக்கவில்லை. தனது குடும்பத்தார்கள் என்று சொல்லும் பொழுது அதிலே உயிராக உள்ளவர்களும் வந்து விடுவார்கள், இறந்து விட்டவர்களும் வந்து விடுவார்கள். இறந்தவர்களுக்காக என்று பெயர் கூறி தனியாக குர்பானி கொடுப்பது சுன்னாவிலே உள்ளதல்ல என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த குர்பானியை அறுப்பதை பொறுத்தவரை முடிந்த அளவு தானே அறுக்க வேண்டும். அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் வல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹன் நபியு பிகப்ஷைனி அம்லஹைனி அக்ரனைனி தபஹஹுமா பியதிஹி, அந்த இரண்டு ஆட்டையும் தனது கரத்தால் அறுத்தார்கள். இன்று சிலர் என்ன நினைக்கிறார்கள், பொதுவாக ஒரு சில விஷயங்களிலே அவர்கள் வஸ்வாஸ் உள்ளவர்களாக அல்லது ஒரு விதமான மன நோய் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்படி தானாக அறுப்பதை அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு செயலாகவும் அல்லது ஒரு தனது கண்ணியத்தை குறைக்கக்கூடிய செயலாகவும் நினைக்கிறார்கள். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அப்படி அல்ல. இது ஒரு இபாதத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒரு இபாதத். இபாதத்தை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிந்த அளவு தான் அதிலே ஈடுபடுவதை தான் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். நம்மால் முடியவில்லை, உதாரணத்திற்கு குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த மனிதர், அந்த பொறுப்பாளர் அந்த நேரத்திலே அவர் நோயுற்றவராக இருந்தாலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் அல்லது அவருக்கு முடியாத ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கிறது, அப்படி இருந்தாலே தவிர அறுப்பதற்கு வேறொருவரை நியமிப்பதை மார்க்கம் விரும்பவில்லை என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். தபஹுமா பியதிஹி, தனது கரத்தால் அதை அறுத்தார்கள். வஸம்மா வகப்பர, பிஸ்மில்லாஹ் சொல்லி தக்பீர் சொல்லி அறுத்தார்கள். அதுபோன்று வீட்டிலே உள்ள பொறுப்பாளர்களிலே யார் ஒருவர் நியத்து வைத்து விடுகிறாரோ, குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்து குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நியத்து வைக்கிறாரோ, அவர் துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் பிறையிலிருந்து குர்பானி அறுத்து முடிகின்ற வரை அவர் தன்னுடைய முடிகளையோ நகங்களையோ வெட்டாமல் இருக்க வேண்டும். ஆகவே அதற்கு முன்பதாகவே நகங்களை வெட்டுவதோ அல்லது முடிகளை குறைப்பதாக இருந்தாலோ குறைத்து கொள்ள வேண்டும். இங்கே இன்னொரு விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். சிலர் என்ன செய்கிறார்கள், தங்களது முடிகளை குறைத்துக் கொள்கிறார்கள், நகங்களை வெட்டி கொள்கிறார்கள். அந்த துல்ஹஜ் மாதத்தின் பிறை ஒன்றிலிருந்து குர்பானி கொடுக்கக்கூடிய பலர் தங்களது தாடிகளை சிரைப்பதில்லை, வெட்டுவதில்லை, விட்டு விடுகிறார்கள். பிறை 10 அன்று பெருநாள் தொழுது விட்டு எப்போது குர்பானி கொடுத்து விடுகிறார்களோ அப்போது தாடியை சிரைக்கிறார்கள். இந்த 10 நாள் சிரைக்காமல் இருக்கிறாங்க, தாடியை குறைக்காமல் இருக்கிறார்கள். 10 நாள் முடிந்ததற்கு பிறகு, குர்பானி கொடுத்ததற்கு பிறகு தாடியை சிரைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி செய்பவர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். இந்த 10 நாட்களில் முடியை எடுக்காமல் இருப்பது இது ஒரு சுன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட ஒரு நபி வழி, சுன்னத். இந்த 10 நாள் முடிந்ததற்கு பிறகுதான் நகங்களை வெட்டுவதோ அல்லது முடிகளை குறைத்துக் கொள்வதோ இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் தாடியை எப்போதுமே சிரைக்க கூடாது என்பது இது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் முஸ்லிம்களின் மீது கட்டாய கடமையாக்கிய ஒன்று. ஒரு முஸ்லிம் எப்போதுமே தாடியை சிரைக்க கூடாது. தாடியை மழுக்க சிரைப்பது என்பது ஹராம், ஒரு பெரும் பாவத்திலே ஒன்று. அதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். இந்த 10 நாளைக்கு சுன்னத்தை பேணிவிட்டு 10வது நாள் முடிந்ததற்கு பிறகு எதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எல்லா நாட்களிலும் வெறுத்தார்களோ, எல்லா நாட்களிலும் தடுத்தார்களோ அதை செய்கின்ற வழக்கத்தை பார்க்கிறோம். பெருநாள் என்று தொழுது முடித்ததற்கு பிறகு சிரைக்கிறார்கள். இது அதுபோன்று ரமதானுடைய பெருநாளாக இருந்தால் பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடிய பலர் காலையில எப்படி குளித்து சுத்தமாகி புது ஆடையை அணிந்து கொண்டு வருவதை பார்க்கிறோமோ அந்த நேரத்திலே தங்களது தாடிகளையும் சிரைத்து விட்டு வருகிறார்கள் அல்லது தாடிகளை குறைத்து விட்டு வருகிறார்கள். அல்லாஹ் நமக்கு சந்தோஷமாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த நாட்களிலே அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கோபத்தை ஊட்டக்கூடிய செயல்களை செய்துவிட்டு வரும் பொழுது அவர்கள் என்ன துஆ அல்லாஹ்விடத்திலே தங்களுக்கு அங்கீகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான லஹு தப்ஹுன் யத்பஹு ஃபஇதா அஹல்ல ஹிலாலு தில் ஹிஜ்ஜா ஃபலா யأخذن من شعره ولا من أظفاره شيئا حتى يضحي.
அதாவது யார் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நியத்து வைத்து விடுகிறாரோ அவர் துல்ஹஜ் பிறை பிறந்ததற்கு பிறகு தனது முடியை எடுக்க வேண்டாம், தனது நகங்களை வெட்ட வேண்டாம், அவர் குர்பானை கொடுத்து முடிகின்ற வரை. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற குர்பானியுடைய சட்டங்களை தெரிந்து அதை நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அறியாத மக்களுக்கு இது குறித்து நாம் சொல்ல வேண்டும். எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹ் அதை எப்படி நமக்கு கடமையாக்கி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று தெரிந்து இல்மை கற்று செயல்படுவோமாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.